வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 5.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு மதுரையிலேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இதில் நாப்பு பார்த்தீங்கன்னா மெட்டல் நாப் போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சென்ட்ரு, சப்வூஃபர். இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. அதே மாதிரி இது டிஜிட்டல் இன்புட்டு 3 வரும். இதில் ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI RC வரும். 2 ஸ்டீரியோ ஆக்ஸ் இன்புட் வரும். இதில் எக்ஸஸ் ஃபேன் 2 கொடுத்துருக்கேன். ஏர் வெளியே தட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து மெயின் ஸ்கார்டு சொல்கிற மாதிரி ஆப்ஷன். அவ்வளோதான். ஓவராலாக பேக் சைடு எப்படி இருக்கும். அடுத்து இதுக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு 24/24 10 ஆம்ப்ஸ் HDI ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸின் கம்பெனியோட ஃபுல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் அந்த காப்பர் கோட்டிங் இருக்கனால கம்மிங் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இது பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 10,000 MFT 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ண டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு STK4191 T-Tech சானியா ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் இருக்குது. சப்வூஃபர் பொறுத்தளவுக்கு மோனோ பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்டு ஸ்டீரியோ. அதே மாதிரி சென்டருக்கு DDS 7294 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து FETEC மாடலு. ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004G எக்ஸோபேஸ் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் 2 ஃபேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கேன். மற்றபடி டீகோடரை பொறுத்தளவுக்கு FT003 வெர்ஷன் 2 சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.5 லேட்டஸ்ட்டு டிஎஸ்பி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஆடியோ சூப்பராக வந்திருக்கு. ஹம்மிங்கிறதுக்கு பேச்சுக்கு இடம் இல்லாமல் சூப்பராக அரெஸ்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதில் எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 24/24 டியூல் பவர் சப்ளைக்கு நம்ம ஆடியோ போர்டு செக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. இதில் 4 10,000 MFT யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு 20,000 MFTயும் மைனஸ் வோல்ட்டுக்கும் 20,000 MFT மொத்தம் 40,000 MFT இதில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கனால எந்த வகையிலையும் வோல்ட் ட்ராப் ஆகாமல் ஆடியோவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 12/12 டேப்பிங் எடுத்து இதில் ஒரு DC ஆக்கி அது வந்து ஒரு பக்க நோட்டில் கொடுத்து இந்த ஃபேன் கண்ட்ரோல் போட்டு கொடுத்துட்டேன். மற்றபடி இந்த ரிமோட் கிட்டுக்கும் அதேமாதிரி இந்த டீகோடருக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 12 வோல்ட் இம்போர்ட்டட் SMS போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பாருங்கள் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 40 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு வந்தோம்னா இந்த ஃபேன் ஓடுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே ஹீட்டு இறங்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம எப்போயுமே இந்த டைப் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து AC வோல்ட்டும் கொடுக்கணும், DC வோல்ட்டும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இதில் என்ன AC வோல்ட் எப்படி கொடுத்துருக்கேன்னா 24 ரெண்டையும் எடுத்து இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசின்னு எழுதிருப்பாங்க. அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இது வந்து 24 கொடுக்கணும் AC. இந்த இடத்துல டிசிங்கிற இடத்துல இதில் அவுட்புட் எடுப்போம்ல DC 24 வோல்ட்டு அதை கொடுக்கணும். இந்த இடத்துல DC வோல்ட்டு 24 கொடுக்கணும். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 AC கொடுக்கணும். அப்படி தான் இந்த போர்டு வேலை செய்யும். இது வந்து மொதல் அந்த FETEC மாடல்லாம் இந்த மாதிரி தான் போர்டு வந்துச்சு. ஆம்ப் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 5 சேனலுக்கு 6 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பொறுத்தளவுக்கு இதில் 12 இன்ச்சு வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரெண்டாவது சானியா ஐசியை பொறுத்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட்டு தெளிவாக இருக்கும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் HDMI RC லைன் கொடுத்து ஒரு ஆடியோ டெஸ்டிங் இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் பார்த்துடலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் HDMI RC கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் லைன் எல்லாம் கொடுத்தாச்சு. சும்மா ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். TTS இங்கே கேட்குது. ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
டால்பி டிஜிட்டல். அப்படியே ரவுண்ட் அடிக்குது. டால்பி. டிடிஎஸ். இப்போ இதில் ஒரு 5.1 ஆடியோலாம் செக் பண்ணிட்டோம். அடுத்து இதில் ஒரு ப்ளூடூத்தில் ஆடியோ எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த கண்ட்ரோலை திரும்பும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் நம்ம கண்ட்ரோல் இருக்க மாதிரியே இருக்குது. நாப் எல்லாமே அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி டீட்டெயில்ஸில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.